இன்னும் இன்னும் என்ன காட்ட வர்றாங்கன்னு கேட்டா நாங்க ரொம்ப பாவம், நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களைத்தான் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அழிக்க பாக்குது. இதை பார்த்து அரபு நாட்டு ஆட்சியாளர்களே ஷாக் ஆயிருவாங்க. நாங்க உங்களை அழிக்க பாக்குறோம்டா, நாங்க எங்க பாட்டுக்கு தானடா அல்லாஹ்னு இருக்கிறோம், நீங்க எங்க மேல செருப்பு கலட்டி அடிச்சா கூட நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம்டா அடிச்சு காட்டி. நீங்க இப்ப பார்த்தோமா கத்தார் மேல அடி விழுந்துச்சு, 200 சர்வதேச ஊடகங்கள் கத்தார்ல போய் இறங்கினா. சர்வதேச CNN, BBC, வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், டைம்ஸ் இல்ல 200+ ஊடகங்கள் எதுக்காக போய் நின்னாங்க தெரியுமா? கத்தர் மேல கை வச்சிட்டாங்கல்ல. அமெரிக்காவுடைய நட்பு நாடு இல்ல, அரபு நாடெல்லாம் ஒன்று சேர்றான். 56 அரபு நாடுகள் ஒன்று சேர்கிறது. இனி இஸ்ரேல் காலி. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னா கொண்டுமில்ல, வெச்ச பண்ண சாப்பிட்டு போட்டு அதே கொக்கா கோலாவையும் பேப்சியையும் குடிச்சுட்டு பார்த்துக்கிறோம் ஏதாவது வந்தா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் இந்த சமூகத்தை நோக்கி பசி பிடித்தவர்கள் எப்படி உணவு தட்டை நோக்கி வருவார்களோ அதுபோன்று இந்த சமூகத்தை அழிப்பதற்காக படை திரண்டு பல பேர் வருவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அமின் கில்லத்தின் பினா யௌமைதீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அப்பொழுதும் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள். எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னா வெள்ளத்தில் அடித்து செல்லுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள். 2 பில்லியன் பீப்பிள் இந்த உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போற நுரை அளவுக்கு இருப்பீங்க. எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் வந்துவிடும். சஹாபாக்களும் அரபிகள் தான், அவங்களுக்கும் அரபு தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் எதையாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி திரும்பி கேட்பாங்க, ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதுக்காக கேட்கிறாங்க, மல் வகுன் யா ரசூலல்லாஹ், வகுன்னா என்ன என்று கேட்கும்போது கராஹியத்துல் மவுத், முதலாவது மரணத்தை வெறுப்பீர்கள், வஹுப்பு துன்யா, இந்த உலகத்தை விரும்புவீர்கள். உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டா நாளைக்கு செத்துருவோமோ நாளன்னைக்கு செத்துருவோமோ என்று பயந்து கொண்டே இருப்பீர்கள். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்தா என்ன என்று உலகத்தை நேசித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த நிலைமை வந்துருச்சுன்னா உங்களை அழிக்கிறது சிம்பிள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கத்தர் மேல வித்தின் 1 மினிட், ஒரே நிமிஷத்துக்கு உள்ள 10 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஒரு நிமிஷத்துல 10 ராக்கெட் அடிக்கிறான். சினாய் மலைப்பகுதிகளில் ஈஜிப்ட் தன்னுடைய சுரங்கங்களில் ராக்கெட்டுகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு அடிக்கிறதுக்கு நினைக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு நினைக்கிறாங்க. அவங்க அடிப்பாங்களா இல்லையாங்கிறது திருப்பி கத்தாருக்கு அடிச்ச மாதிரி ஈஜிப்டுக்கு அடிச்சா தான் தெரியும். அதுக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னு கேட்டா பொதுவாக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், அப்துல் ஃபத்தா சீஸ் ஈஜிப்டினுடைய அதிபரை பொறுத்தவரையில அவருக்கு நெத்தனியாவுக்கும் இந்த பேர் மட்டும் தான் வித்தியாசம்ங்கிற அளவுக்கு அவருடைய ஆட்சியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதே இவங்க தான். அந்த அளவுக்கு ஊடுருவல் இருக்கிறது, அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும். அதனால இந்த அரபு நாடுகளை நம்புவதால் எந்த பலனும் இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகிறது. அந்த நிலைதான் பாலஸ்தீனத்தை நாமே வெற்றி கொள்ள வேண்டும், இனிமேலும் பொறுக்க முடியாது. 60 ஆண்டுகளை தாண்டி விட்டோம், எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது என்று பாலஸ்தீனுடைய மக்கள் ஒன்று திரண்டு இந்த தாக்குதலுக்கு தயாராகி இவ்வளவு பெரிய யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது.